ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சிம்பிளான டிஷ்ஷு ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வானலை ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ ரவை எடுத்துகிட்டு வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு நல்ல டேஸ்ட்டை தரும். நம்ம இது கூட நெய் சேர்க்கலை. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் நெய்யை அதே வானலில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் 10 முந்திரி பருப்பு அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பாதாம், முந்திரி, அந்த மாதிரி திராட்சை அதெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். நாம் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் இது கூட ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1.5 செம்பு தண்ணி ஊற்றுறோம் நம்ம 1/4 கிலோ ரவைக்கு. அப்புறம் ஃபுட் கலர் நமக்கு என்ன கலர் வேணுமோ, ரெட்டோ இல்லைன்னா எல்லோ, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி கொதி வரும்போது தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் தரும், சுவையும் தரும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாம் சர்க்கரை 1/2 கிலோ சர்க்கரை அது கூட ஆட் பண்ணிக்கிறோம் 1/4 கிலோ கேசரிக்கு. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரவையை ஆட் பண்ண அப்புறம். இன்னும் உங்களுக்கு கலராக வேணும் அந்த மாதிரினா ஃபுட் கலர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு திருப்பி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனமும் சுவையும் தரும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு டைம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஈஸியான சிம்பிள் ரெசிபி கேசரி பண்ணியாச்சு, ரவா கேசரி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.